காணாமல் போன மூதாட்டியை தேடி அலைந்த அக்கம் பக்கத்தினர். மாந்தோப்பில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. போலீஸ் விரித்த வலையில் வசமாக சிக்கிய தம்பதி. கணவனும் மனைவியும் ஜோடியாக சேர்ந்து மூதாட்டியை கொன்றது ஏன்? 12 வருடங்களுக்கு பின் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? அதிகாலை நேரத்துல பெண் ஒருத்தங்க செங்காட்டு பகுதியில் உள்ள மாந்தோப்பு வழியா போயிருக்காங்க. அப்போ மாந்தோப்புக்கு நடுவுல பாதி எரிஞ்ச நிலையில மூதாட்டியுடைய சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியான பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை ஆய்வு பண்ணாங்க. உடல் பாதி எரிஞ்ச நிலையில இருந்ததால உயிரிழந்தவங்க யாருன்னு அடையாளம் காண்றதுல போலீஸுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா சடலத்தை யாரோ பெட்ரோல் ஊத்தி எரிச்சது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் சுற்று வட்டாரத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல சமீபத்தில் காணாம போன பெண்களுடைய லிஸ்டை எடுத்து தீவிர விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். அதுல 50 வயசுக்கு மேல ராஜம்ங்கிற மூதாட்டி மட்டும் காணாம போனதா பதிவாகி இருந்திருக்கு. உடனே ராஜத்துடைய வீட்டுக்கு போன போலீஸ் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. அப்போ மூதாட்டியுடைய வீட்டுக்கு லாஸ்டா இதே ஏரியாவில் உள்ள பாஸ்கர் சரிதா தம்பதி தான் போனாங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. உடனே அவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போய் விசாரணை பண்ணாங்க போலீஸ். அதுல தான் பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு. திருவள்ளூர்ல உள்ள ஈக்காடு பகுதியை சேர்ந்தவங்க 55 வயசான ராஜம். இவங்க ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. இவங்களுடைய கணவர் சில வருஷத்துக்கு முன்னாடி உயிரிழந்துட்டதால அதுல இருந்து ராஜம் தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டையும் நல்லா பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க மூதாட்டி ராஜம். அப்போ அதே தெருவுல உள்ள பாஸ்கர் சரிதா தம்பதிக்கு மூதாட்டியோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 குடும்பமும் நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. மூதாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போறது, மூதாட்டிக்கு எந்த ஒரு பொருள் தேவைனாலும் உடனே போய் கடையில வாங்கிட்டு வர்றதுன்னு மூதாட்டிய கவனிச்சிருக்காங்க பாஸ்கர் சரிதா தம்பதி. மூதாட்டியை விழுந்து விழுந்து கவனிக்கிறது அவங்க மேல உள்ள பாசத்தினால இல்ல, நகைக்காக தான் மூதாட்டியால கண்டுபிடிக்க முடியல. இந்த தம்பதிக்கு மூதாட்டி வீட்டுல இருந்த தங்க நகை மேல ஒரு கண் இருந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மூதாட்டியுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க சரிதா. அப்போ மூதாட்டி கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட சரிதா பீரோவுல இருந்து மூதாட்டியுடைய 5 பவுன் தங்க நகையை எடுத்திருக்காங்க. பீரோவை திறக்கிற சத்தத்தை கேட்ட மூதாட்டி உடனே பெட்ரூமுக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்போ சரிதா கையில 5 பவுன் செயின் இருந்திருக்கு. இத பார்த்த மூதாட்டி, உன்னைய நம்பி வீட்டுக்குள்ள விட்டா என்னுடைய நகையவே திருடுறியான்னு சண்டை போட்டிருக்காங்க. மூதாட்டி சத்தமா சண்டை போடுறத பார்த்து பயந்து போன சரிதா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்துட்டா நம்ம மாட்டிப்போம்னு நினைச்சு அங்கிருந்த கிரைண்டர் கல்லை எடுத்து மூதாட்டியோட தலையிலேயே அடிச்சிருக்காங்க. இதுல வலி தாங்க முடியாம அதிக ரத்தம் வெளியேறி மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அப்புறம் தன்னுடைய கணவருக்கு போன் பண்ண சரிதா நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம சொல்லி மூதாட்டியுடைய வீட்டுக்கு கூப்பிட்டிருக்காங்க. அப்போ ராஜமோட வீட்டுக்கு போன பாஸ்கர் ஏன் இப்படி பண்ணன்னு மனைவிய சத்தம் போட்டிருக்காரு. அப்புறம் கொலை கேஸ்ல இருந்து மனைவியை காப்பாற்ற முடிவு பண்ண பாஸ்கர் மூதாட்டியுடைய உடலை அங்கிருந்த சாக்கு பையில கட்டியிருக்காரு. நைட்டு எல்லோரும் தூங்குனதுக்கு அப்புறம் தன்னுடைய வாகனத்திலேயே மூதாட்டியுடைய உடலை செங்காடு பகுதியில் உள்ள மாந்தோப்புக்கு எடுத்துட்டு போய் 2 பேரும் சேர்ந்து பெட்ரோலை ஊத்தி எரிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் தீர விசாரிச்சு பாஸ்கர் சரிதாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கு விசாரணை காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்துச்சு. இதுக்கிடையில சம்பவம் நடந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் சரிதாவுக்கு 31 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் பாஸ்கருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் விதிச்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு.